வணக்கம். பிக் டாபிக் வித் Karthick MaayaKumar. இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் தரமான ஒரு சம்பவம் நிகழ்த்தினார்ல, இதை பத்தி தான் முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சிகளை போலாம். MSC அதாவது மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ், ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட ஒரு நிகழ்வுங்க இது. இந்த அமைப்பு ஆக்சுவலாக எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் 2 உலக போர்களை சந்திச்சிடுச்சு. World War I and World War II. இந்த 3வது உலக போர் இருக்குல்ல, அப்படின்ற ஒன்று நடந்துடக்கூடாதுன்றதுக்காக சும்மா நம்ம சின்னதாக பஞ்சாயத்து மாரி வச்சு சிரிச்சுக்கிட்டே பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் 1963 இந்த MSC உருவாக்கப்பட்டுச்சு. ஐக்கிய நாடுகள் சபை எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு? அதே காரணத்துக்காக தான் இதுவும் உருவாக்கப்பட்டுச்சு. வருஷம் பிப்ரவரி மாதம் இந்த மியூனிக் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் நடக்குங்க. இந்த மாநாடு நடக்கும். சமீபத்தில் 60ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சது. அதில் நிறைய நாடுகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, இதை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், மற்ற கவர்மெண்ட்டோட துறைகள் இருக்க பாருங்க, அதில் பிரதான தலைகளாக இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களாம் வந்தாங்க. அவங்களாம் அந்த நாட்டோட தலைவர்களாக அந்த ஈவெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி இந்தியா சார்பில் அங்கே போய் கலந்துக்கிட்டு இருந்தவர் தான் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அங்கே போன இவர் கனடாவோட ரெப்ரசண்ட்டை சந்தித்து பேசியிருக்காரு, இன்னும் சில நாடுகளோட ரெப்ரசண்ட்டை சந்தித்து பேசியிருக்காரு. எதுக்காக இதை அழுத்தி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் கனடா விவகாரம் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இந்தியாவுக்கு எதிர்த்தன்மையில் இருக்கிற நாடுகளை பற்றியும் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க கிட்டேயும் ஜெய்சங்கர் அவர்கள் காய் நகரத்தில் கச்சிதமாக பண்ணியிருக்காரு இந்த ஈவெண்ட்டில். இந்த அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கும் பார்த்தீங்களா, அதை முன்னிட்டு டிவியில் டிபேட் ஷோலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டிபேட் ஷோனா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம ஊரில் அதுமாதிரி கிடையாது. அதாவது கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள், கட்சி ஆதரவாளர்கள் இது போல் வந்து பேசுகிறவங்க கிடையாது. அந்த அதிபர் தேர்தலில் களமிறங்குறாங்கள வேட்பாளர்கள், அவங்களே வந்து மேடையில் நிற்பாங்க. அப்படி போகும் அந்த ஹீட் அப் டிபேட், பயங்கரமாக போகும். அது மாதிரி இந்த கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு விவாதத்துக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த விவாதம் பார்க்கறதுக்கு டிபேட் மாதிரி உங்களுக்கு பெருசாக தெரியாது, டிஸ்கஷன் மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கு காரணம் இந்த மனுஷன் தான், நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். இவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டனி பிளிங்கன். உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த பொறுப்புகள் இருக்குல்ல, அதில் பிரதான பொறுப்பு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை செயலராக இருக்க பொறுப்பு. அப்பேற்பட்ட பொறுப்பு அலங்கரிக்கிறவர் தான் ஆண்டனி பிளிங்கன். அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்காங்களே ஒரு பெண்மணி, இவங்க ஜெர்மன் ஃபாரின் மினிஸ்டரான அனலினா பேபாக். இந்த 3 பேரும் இங்கே, இவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நெறியாளர். இந்த 3 பேரில் நம்ம ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட அந்த நெறியாளர் என்னென்ன கேள்விகளை கேட்டாங்க, அதுக்கு இவங்க 2 பேரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு, நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் எந்த அளவுக்கு தக்லைஃப் பதிலை கொடுத்துருந்தாரு, எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக்கு போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த கான்டென்ட் முழுமையான புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தும். ரஷ்யா யுக்ரைன் வார் ஆரம்பிச்சதுல அதுக்கு பிற்பாடு சில மாதங்கள் கழித்து ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, தள்ளுபடி விலையில் நாங்கள் எண்ணெயை விற்பனை பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள், அவங்களோட நட்பு நாடுகளும் சரி, உலக நாடுகளுக்கும் சரி, ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க. இதே போல் ரஷ்யா நாங்கள் பகைச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம தரப்பில் இருக்க நாடுகளை எதுவும் எண்ணெய்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இந்தியா இருக்குல்ல, ஆப்வியஸ்லி அமெரிக்காவும் இந்தியாவும் உற்ற நட்பு நாடுகள் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்தியா என்ன பண்ணுச்சு, மேற்குலக நாடுகளோட எதிர்ப்பையே மீறி ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்க ஆரம்பித்தோம். இந்தியாவோட இந்த செயல்பாடு இருக்குல்ல, இதை மேற்குலக நாடுகள் கடுமையாக விமர்சனம் பண்ணுச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க, யுக்ரைன் ரத்தத்தில் இந்தியா எண்ணெய் வாங்குதுன்னு ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தாங்க. இவ்வளோ ஹார்ஷான வார்த்தைகளை சொல்கிறதுனாலேயே மேற்குலக நாடுகள்லாம் புனிதர்கள்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஜெய்சங்கர் அவர்களே சொல்லியிருக்கா. அப்படி அதை இப்போ சொல்கிறேன். இந்த சர்ச்சை பெருசாக வெடிச்சதில்ல, அப்போ ஜெய்சங்கர் அவர்கள் போல்டாக ஒரு பதிலை கொடுத்துருந்தாருங்க. என்ன சொன்னார்னா, இந்த யுக்ரைன் வெர்சஸ் ரஷ்யா போரால எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு, இதை உங்களை மாதிரி பணக்கார நாடுகள் இருக்குல்ல, நீங்கள் சமாளிப்பீங்க, நீங்கள் தாங்குவீங்க அந்த ஒரு பேர்டனை, ஏன்னா அவ்வளோ பணம் படைச்சிருக்கீங்க. ஆனால் விளிம்பு நிலை மக்கள் அதிகம் கொண்ட நாடு இந்தியா. அப்பேற்பட்ட எங்கள் நாட்டால் இதை சமாளிக்க முடியாதுங்க, எங்கள் மக்களோட நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு ஒரே போட்டார். இதுக்கப்புறம் அவர் சொன்னதாக ஹைலைட்டு, ரஷ்யா எங்களோட ஆத்ம நண்பன் அப்படின்னு சொன்னார். அதாவது 2 வருஷம் முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்டாக மாறினோம், ஒரு 10 வருஷம் முன்னாடி நாங்கள் ஃப்ரெண்டாக மாறணும், இப்போ தான் ஃப்ரெண்டாக மாறணும் அப்படிலாம் கிடையாது. இந்தியா ரஷ்யாவோட உறவு இருக்குல்ல, இது பல தசாப்தங்களை கடந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏதோ இப்போ வந்த ஃப்ரெண்டு மாதிரிலாம் நாங்கள் ரஷ்யாவை பார்க்க முடியாது. யூரோப்பிய நாடுகள் கூட இன்னும் ரஷ்யா கிட்ட எரிபொருள் வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னாருங்க. எஸ், நாம் இதை நிறைய வீடியோஸில் கவர் பண்ணியிருந்தோம். அதே தான் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே மேற்கொள்ளிட்டுறாரு. உங்கள் வசதிக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிப்பீங்க, நாளைக்கே நீங்கள் மனசு மாறி திரும்ப ரஷ்யா கிட்டேருந்து நிறைய பொருட்களை அதிகமாக வாங்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் நாளைக்கு மனசு மாட்டா நாங்கள் என்ன பண்ணுறது, உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் இப்போ ரஷ்யா முறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்காகலாம் ரஷ்யாவை பகச்சிக்கவே முடியாதுன்னு போல்டாக தக்லைஃப் ரிப்ளை ஒன்று கொடுத்துருந்தாரு. ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கரண்ட் அப்டேட்டுக்கு வாங்க. இந்த எம்எஸ்சியில் கேள்வின்ற பெயரில்
ஒரு குற்றச்சாட்டை நெறியாளர் முன் வச்சாங்க. நெறியாளரோட வேலையே என்னங்க, வர்ற கெஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சாதகமாகவே கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு எதிர் மனநிலையிலிருந்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் இவங்க கொடுக்குற பதில் இருக்கல கெஸ்ட்டு, அதையும் அந்த கேள்வியும் பொருத்தி மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பத்திரிகையாளரும் பார்க்கணும், ஒவ்வொரு நெறியாளரையும் பார்க்கணும். அந்த வகையில் இவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ரஷ்ய ஆயில் வாங்குறீங்களா, நீங்க நடுநிலை தவறிட்டீங்கன்னா என்ன அப்படின்ற தொனியில முழுக்க அவங்க கேள்வியை கேட்டு முடிச்சிருந்தாங்க. பெரிய கேள்விங்க, அது உங்களுக்கு ஷார்ட்டாக சாராம்சமாக சொல்லிட்டேன். அந்த கேள்வியை ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ ஃபேஸ் பண்ணணும். இந்த இடத்துல மற்றவங்களாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தடுமாறி இருப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சம்பவம் பண்ணாருங்க. சாலிடாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த கேள்விக்கான பதிலை எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தக் லைஃப் பதிலாக கொடுத்துருந்தாரு. அதுவும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது, ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஜெர்மனி, இந்த 2 நாடுகளோட பிரதிநிதிகளை வச்சுக்கிட்டு ஜெய்சங்கர் அவர்கள் அந்த சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. அந்த கேள்வி இன்னொரு வாட்டி உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நிறைய வாய்ப்பு கொண்ட மனநிலையில் இந்தியா இருக்க மாதிரி இருக்கு. ரஷ்ய எண்ணெய் வாங்குறத அமெரிக்கா ஏற்குமா என்ன? அதாவது இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறத அமெரிக்கா ஏற்குமா என்ன? ஆனால் இந்தியா ஏதோ நினச்சதெல்லாம் செய்யலான்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படிதான் கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கர்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அவரே இவரே சொல்லிட்டு இந்த ஒரு உரையை வாசிப்பாங்க பாருங்க. அதை ஆக்சுவலாக ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஒரு டிபேட் சொல்ல அப்படின்னு, அதை சொல்லி பதில் சொல்கிறது முன்னாடி ஆரம்பிக்கிறாங்கனாலே ஓகே சபை நாகரிகம் தெரிஞ்சிருக்குன்னு எல்லாருமே நம்புவாங்க. கரெக்டாக எதை எங்கே பேசணும் மேடையில் அந்த விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காருப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கே வந்துடும். அதை முதல்ல ஜெய்சங்கர் அவர்கள் ஏற்படுத்திட்டாங்க. அதான் இங்கே வந்து அவர் அமர வச்சு இது போல் ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்களே, அதுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிட்டு வந்து அவங்களுக்கும் நன்றி சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு. ஆமாம், என்னென்ன சந்தேகம், ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க, நிறைய சாய்ஸ் இருக்குது, இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்பை உருவாக்குற திறமை எங்களுக்கு இருக்குன்னு சொன்னார். ஒரு வாய்ப்பை ஒருத்தர் உருவாக்குறதே தாவ தீர்ந்துடும். ஆனால் இந்தியாவுக்கு நிறைய வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குதா நீங்களே சொல்கிறீங்க, அவ்வளோ திறமைசாலி நாங்கள், இதுக்காக நீங்கள் எங்களை பாராட்டணுமே தவிர விமர்சிக்கக்கூடாது. இதில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நாங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுனால இது மற்றவங்களுக்கு பிரச்சனையை உருவாக்குச்சா? உருவாக்கலை, யாரும் இதால் பாதிக்கப்படலை, நாங்கள் காசு கொடுக்குறோம், நாங்கள் எண்ணெயை வாங்குகிறோம், அது ரஷ்யாவோட நட்பு நாடு. இல்லை ஜெய்சங்கர் அவர்கள் சொன்ன கடைசி வரி தாங்க ஹைலைட்டு. எ குட் பார்ட்னர் கிவ்ஸ் சாய்ஸஸ், ஸ்மார்ட் பார்ட்னர் டேக் தோஸ்னு சொல்லி முடிச்சிருப்பாருங்க. ஹைலைட்டான லைன்ஸு இதுதான். இதை அவர் சொல்லி முடித்ததும் அரங்கத்தில் இருந்த எல்லாருமே சிரிப்பில் தான். ஏன்னா அவரோட ஸ்மார்ட்டான அந்த ஒரு சமயோஜிதமான செயல்பாடு இருக்குல்ல, அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துறது எல்லாரும் அதில் மெர்சலானாங்க. அந்தளவுக்கு என்னப்பா அந்த லைனில் இருக்குன்னு கேட்குறீங்களா? தெளிவாக சொல்லி புரிய வைக்கிறேன். ஒரு நல்ல கூட்டாளி நிறைய சாய்ஸஸை நமக்கு வழங்குவார். ஒரு அறிவார்ந்த கூட்டாளி அந்த சாய்ஸஸில் எது எதெல்லாம் தனக்கு வேணுமோ, சில நேரம் எல்லாமே வேணும்னா கூட அது எல்லாத்தையும் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நல்ல கூட்டாளி, அதாவது குட் பார்ட்னர்னு ஜெய்சங்கர் அவர்கள் கிளைம் பண்ணுறது அமெரிக்காவை. ஏன்னா அமெரிக்கா தான் இது போல் நீங்கள் யாருமே ரஷ்யாவுக்கு என்ன வாங்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது போல் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்காது இதுன்னு சாய்ஸஸை கிரியேட் பண்ணாங்க. ஒரு கடத்தில் இந்தியா ஒரு முடிவெடுத்து ஆகணுன்ற ஒரு கட்டத்துக்கு தள்ளினது அமெரிக்கா தான். பட் குட் பார்ட்னர், ஸ்மார்ட் பார்ட்னர் இந்தியா, ரஷ்யா பகச்சிக்க முடியாதுல்ல. ஸோ இந்தியாவுக்கு என்ன தேவைன்றதை அந்த சாய்ஸ்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாருங்க. ஜெய்சங்கரோட இந்த பேச்சை கேட்டு பக்கத்தில் இருந்த பிளிங்கன் கோவப்படுவார், ஆக்ரோஷமாக முகத்தை வச்சு பாரலாம் பார்த்தா எதுவும் இல்லை, ரசிச்சா. அப்படி நாம் இப்போ எந்த அளவுக்கு ஜெய்சங்கர் அவரோட ரசிக்கிறவங்களோட பேச்சை அந்த அளவுக்கு அவரை ரசிச்சுட்டு இருந்தார். Minister Jaishankar, India has more of a multiple choice mindset. Would that be right? From non-alignment to, I think you may have called it, or somebody else called it, all alignment. So you can pick and choose alliances, but you can also pick and choose topics. On Russia, for example, you still buy Russian oil. Is that okay with your counterpart from the US? Everything is, your relationship is fine, you can do whatever you want whenever you want? Okay. First of all, I mean, you're sitting next to each other. No. So. First of all, delighted to be here, and I couldn't find a better set of people to be with on the stage. So thank you for whoever put us all together. Your question, do we have multiple options? Answer is yes. Is that a problem? Why should it be a problem? If I'm smart enough to have multiple options, you should be admiring me. You shouldn't be criticizing. Now, is that a problem for other people? I don't think so. I don't think so, certainly in this case and in that case, because look, we try to explain what are the different pulls and pressures which countries have. And it's very hard to have
a unidimensional relationship. Now, again, different countries and different relationships have different histories. If I were to look, say, between the US and Germany, it is rooted, there's an alliance nature to it. There's a certain history on which that relationship is grounded. In our case, it's very different. So I don't want you to even inadvertently give the impression that we are purely and unsentimentally transactional. We are not. We get along with people, we believe in things, we share things, we agree on some things, but there are times when when you're located in different places, have different levels of development, different experiences. All of that gets into it. So life is complicated, life is differentiated. And I think it's very important today not to reduce the entire complexity of our world into very sweeping propositions. Yeah. I think that era is today behind us. Yeah. So I agree very much with what Tony said, which is good partners provide choices. Smart partners take some of those choices. But sometimes there will be choices on which you say, well, I think I'll pass up on that one. சரி, இவ்வளோ பேர் பதில சொல்லிட்டாரு. பக்கத்தில் பிளிங்கனும் பெருசாக அதை ரியாக்ட் பண்ணல, சிரிச்சுட்டு விட்டார். ஆனால் நெறியாளர் ஏதாவது மறுப்பாங்க, அவங்க எதனா குறுக்கி கேள்வி எதனா அப்படி கேட்டு மடக்குவாங்கன்னு பார்த்தா நெறியாளரும் வெரி குட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிருச்சு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் அந்த கேள்வியை திரும்பி கேட்கவே முடியாத அளவுக்கு வாய் அடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அமெரிக்கா சைனா போட்டி இருக்குல்ல, இதை மனசில் வச்சு தான் அடுத்த கேள்வியை கேட்டாங்க. பிரிக்ஸ் அப்படின்றது மேற்குலக நாடுகளுக்கு சவாலான ஒண்ணா, அப்படி இல்லைன்னா பாலமா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? வெஸ்டர்ன் டாமினன்ஸ் இருக்குல்ல, இது அதிகமாக இருக்கிறப்ப உருவாக்கப்பட்டதான் பிரிக்ஸ். பிரிக்ஸ் அப்படின்னா கோயம்பேடு மக்களே, பினா பிரேசில், ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, எஸ்னா சவுத் ஆப்பிரிக்கா. முதல்ல 4 நாடுகள் தான் இருந்துச்சு பிரிக்னு சொல்லிட்டு, BRIC. அதுக்கப்புறம் தான் சவுத் ஆப்பிரிக்கா உள்ள வந்து சேர்ந்துச்சு 5ஆவதா. ஓகேவா? G7 தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்தது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. ப்ரீமியர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது G7 தான். ஆனால் பிரிக்ஸில் இணையறதுக்கு பல நாடுகள் ஆசைப்பட்டுட்டு இருக்கு. ஒரு பொருள் சந்தைக்கு வந்தால் தானே அதோட மவுசு தெரியும். அது மாதிரி பிரிக்ஸில் யார் யாரெல்லாம் இணைய விரும்புகிறீங்க அப்படின்னு நாங்கள் ஒரு வாட்டி கேட்டப்ப கிட்டத்தட்ட 30 நாடுகள் விருப்பம் தெரிவிச்சதுன்னு சொன்னாருங்க. யார்? ஜெய்சங்கர் அவர்கள். இந்த நேட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்களே, சாட்சாத் இதேமாதிரி 30 தரப்புகளை உள்ளடக்கின ஒரு அமைப்பு தான். உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு மிலிட்ரி அலையன்ஸாக நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட நேட்டோவுக்கே சவால் விடுற மாதிரி பிரிக்ஸ் வளரும் அப்படின்ற விஷயத்த மனசில் வச்சு தான் அதை ஓப்பனாக பேசாமல் ஹிடன் லேயராக அதை வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்லியிருப்பாருங்க நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். இத்தனை நாடுகள் விரும்புது அப்படின்னா பிரிக்ஸ் சமதான. இந்தியாவோட நிலைப்பாடு அப்படின்றது எப்பவுமே நான் வெஸ்ட் தான் சொன்னாரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள். It's a very good point, which brings me to the BRICS and the rise of middle powers, because that is one of the shifts that we see today. To what extent do you think that is a challenge to the West, or maybe that can be sort of the bridge, especially in a world where we will see continued competition between the US and China? And I'm going to ask Minister Jaishankar first, but I'd love for both of you to come in as well. I thought maybe the BRICS one you wanted the US. After you, Jai, please. But look, again, I think it's important to go back to how it began. The BRICS started in an era where Western dominance was very strong. The premier gathering of the world was the G7. And you had a number of significant powers in the world who felt that, well, they were not part of the G7, but maybe they also brought value to the table by sitting and discussing with others. So in a sense, you had a collection of these countries. It was originally 4. South Africa joined later. If you look at it, it's a very interesting group because it's geographically as disparate as it can be. Yet it is bound by the fact that these discussions we've had over a decade and a half have been very useful for all of us.
Now, like any product, you test it in the market at some point. We tested it last year and asked people, so how many of you want to join BRICS? And we got almost 30 countries who were willing to join BRICS. So clearly, if 30 countries saw value in it, there must be something good we've done. So I think it's important today to make a distinction between being non-West and anti-West. Mm-hmm. I would certainly characterize India as a country which is non-West, but which has an extremely strong relationship with Western countries, getting better by the day. Not everybody else necessarily in that grouping might qualify for that description, but the contribution the BRICS has made, if one looks at the G7 and how it evolved into the G20, I think in a way, those additional 13 members who came into its bigger grouping, 5 of them are BRICS members. The fact that there was another group which was meeting regularly and discussing and debating, I think certainly was an input into the expansion of the G7 into the G20. So I think we did a service to the world. இந்த வாட்டியும் ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னதை பிளிங்கன் ஆமோதிச்சாருங்க. எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவே இல்லை. ஒரு பாயிண்ட்டை கூட மறுத்து பேசலை. இதுக்கப்புறம் பிளிங்கன் அவர்கள் பேசினார். அப்போ அவர் பேசும்போது என்ன தெரியுமா சொல்லி ஆரம்பிச்சாரு, என் நண்பர் சொன்னது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பேச்ச ஆரம்பிச்சிருந்தாரு. Secretary Blinken? I'm tempted to say what my friend said and leave it at that. Look, what we don't need to do and what we're not doing is trying to somehow design the world into rigid blocks. To be frank, இந்த ஈவெண்ட்டை பார்க்குறப்ப எனக்கு ஜெய்சங்கர் அவர்கள் இந்த ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு டாப்பராக இருப்பாங்க பாருங்க, அதை போல ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் அவ்வளோ சர்க்காசமாக இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துல எதை சொல்லணும் எப்போ சொல்லணுன்றதை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் போட்ட மாதிரி இருந்துச்சுங்க. அதில் இன்னொரு பாடி லாங்குவேஜை பற்றி சொல்லி ஆகணும். இந்த கேள்வி முன்வைக்கப்படுதுல, எனக்கா அப்படின்னு கேட்டே இருப்பார். சந்திரமுகி ஜோதிகா பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அதே பாடி லாங்குவேஜ் தான். எனக்கு அந்த கொஸ்டின் கேட்டு ஏதோ கொஸ்டினுக்கு ரெடியாக இருக்க மாதிரியே தன்னை ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்படி தான் இருந்தார் ஆக்சுவலாக ஈவெண்ட்டில். ப்ரோ, எவ்வளவோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து போயிருக்காங்க. அவங்கள பற்றிலாம் பெருசாக பேசாமல் ஜெய்சங்கர் அவர்களை பிரதானப்படுத்தி பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தவிர்க்க முடியாத காரணம் இருக்குது. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். இது எத்தனை பேர் தெரியும்? இது ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம். நம்ம திருச்சி இருக்குல்ல, அங்கே பிறந்தவர் தான். நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிடுறாருங்க. முடித்த கையோடு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி செலக்டும் ஆகிறாரு. ஐஏஎஸ் ஆஃபீஸராக தன்னை பரிணமிக்கிறாரு. பல அரசு பொறுப்புகள் ஆதிக்கம் செலுத்தினது கிருஷ்ணசுவாமி சுப்பிரமணியம் அவர்கள் தான். இவர் இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லாம் முடித்த பிற்பாடு நம்ம வேலைக்கு வந்தாப்புல, அதாவது ஜேர்னலிஸ்டாக தன்னோட வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாருங்க. 82 வயதில் டெல்லியில் இவர் மறைஞ்சார். ஸோ இவர் கடைசியாக செட்டில் ஆகியிருந்தது டெல்லியில். திருச்சியிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு போனவர். இந்த டெல்லியில் பிறந்து வளர்ந்தவர் தான் ஜெய்சங்கர் அவர்கள். இவரோட அப்பா தான் சுப்பிரமணியம் அவர்கள். இவரோட கல்வி தகுதியை பற்றி சொல்லணும்னா சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் இருக்குல்ல டெல்லியில், அங்கே பிஏ முடிக்கிறாரு. இதுக்கு பிற்பாடு தான் ஹைலைட்டு JNU. மத்திய பாஜக அரசை எதிர்த்து மாணவர்கள் நிறைய குரலை எழுப்புறாங்க, நிறைய போராட்டங்களை ஈடுபடுறாங்கனாலே அந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் நம்மளோட நினைவுக்கு வருவாங்க. அப்பேற்பட்ட ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் MA, MPhil, PhD முடிக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். ஹி இஸ் a civil servant, diplomat, politician, author. இத்தனை பன்முகத்தன்மைகளை உள்ளடக்கினவர் தான் ஜெய்சங்கர். பத்மஸ்ரீ விருது வரைக்கும் வாங்கியிருக்காருங்க. கடந்த 2019 தான் இவர் அந்த விருது அடைஞ்சிருந்துச்சு. ட்ரெயின்டு டிப்ளமேட் அப்படின்னா தன்னை ஒரு அறிமுகப்படுத்திப்பாரு. டிப்ளமேட் தெரியும், அது என்னப்பா ட்ரெயின்டுன்னு கேட்டிங்கன்னா பயிற்சிங்க. இந்த டிப்ளமேட் சார்ந்து பயிற்சி, அதாவது பெருசாக ரியாக்ட் பண்ணாத மாதிரியே இருக்கும், ஆனால் நினச்ச காரியத்தை பர்ஃபெக்டாக முடிச்சிருப்பாங்க. இது போல் அந்த காய் நகரத்தில் கைதேர்ந்தவங்களா இருக்காங்களா, இவங்கள ட்ரெயின்டு டிப்ளமேட்னு சொல்லுவாங்க. இவர் தன்னை அப்படி தான் அடையாளப்படுத்திக்கிறாரு. ஹை கமிஷனர் டு சிங்கப்பூர், அம்பாசிடர் டு சைனா, அம்பாசிடர் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபாரின் செக்ரட்டரி, இத்தனை பதவிகள் அலங்கரிச்சிருக்காரு. இவருக்கு தெரிந்த அண்ட் பேசக்கூடிய மொழிகள்னு பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுகிற மொழிகள் 3: தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி. இதில் ஹிந்தியை பற்றி சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸான ஹிந்தி இருக்குல்ல, ரொம்ப நிபுணத்துவம் மாதிரி பேசுவாங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளூயன்சி கிடையாதுங்க. டெல்லியில் பிறந்து வளர்ந்தனாலே அங்கே இருக்க ஹிந்தி இருக்குல்ல, அதில் நல்லா பேசுவோம் அப்படி, பட் காம்ப்ளெக்ஸான ஹிந்தி தான், கொஞ்சம் தடுமாறுவாராம். தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பேசுவா அப்படி, ஆனால் ஆளுமை மிக்க அளவுக்கு தமிழ் அவரால் பேச முடியாதான். ஃபாரின் சர்வீஸ்குள்ளே வந்தார் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ தான் ரஷ்ய மொழியை கற்றுக்கிட்டாராம். இது கூட ஹைலைட்டாக ஜாப்பனீஸும் சமாளிக்க முடிகிற அளவுக்கு பேசுவாராம். ஏன்னா இவரோட மனைவி
ஜப்பானியர் தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை, எதிர்பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்லலாம். குவாலிஃபைடான பர்சன் இவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்தியாவோட எந்த பதவியும் இவர் அலங்கரிக்கலாம், அதில் எந்த விதமான டவுட்டும் வேண்டாங்க. இந்த கான்டென்ட் நீங்கள் எனக்கு ஒரு கட்சி சாயெல்லாம் பூசாதீங்க, இந்த கட்சிக்கு ஆதரவா அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு. வழக்கம் போல் நாம் அந்த பர்சனை பார்க்குறோம், அவர் சார்ந்த அந்த கட்சி இடத்தையும் பார்க்கல. அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் தான் அந்த கான்டென்ட்டில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஜெய்சங்கர் அவர்கள் அடுத்த பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மேபி ஃபியூச்சரில் இடலாம் நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்களேன். அப்படி அறிவிப்பு வெளியாச்சுன்னா இவருக்கு நீங்கள் வரவேற்பு தெரிவிப்பீங்களா? உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.